முத்தமாவும் நீ சேர்ந்து வந்திருக்கல, ஏதாவது விசேஷமோ? இல்ல. அர்ச்சனை உன் பேருக்கா முத்தம்மா பேருக்கா இல்ல ரெண்டு பேருக்கும் சேர்த்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, இது வேற விஷயம். பிள்ளையாருக்கு அம்மா புதுக்கப்படி விஷயம் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதோ அம்மா வந்துட்டாங்களே. ஏழு குருக்களையாட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டேன். என்ன குருக்களையா, வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தானே அர்ச்சனை செய்ய வருவேன், இப்ப திடீர்னு வந்துட்டனேன்னு பாக்குறீங்களா? ஏன் மத்த நாள்ல நான் இங்க வரக்கூடாதா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இது உங்க கோவில். கடக்கால் போடுறப்ப கிடைச்ச விநாயகராச்சுன்னு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே கோயிலையும் கட்டி எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் வந்ததுல ஒரு விசேஷம் இருக்கு. பெங்களூர்ல படிக்கிற என் தம்பி பிள்ளைங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பரீட்சை ஆரம்பம். அது மட்டும் இல்ல, என் தம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான். அது விஷயமா பம்பாய் போயிருக்கான். அந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கணும், வெற்றிகரமா முடியணும்னு விநாயகனை வேண்டிக்க வந்தேன். அப்படியா? ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. வாங்கப்பா, துப்பறிய சிங்கங்களா, எங்க அலையோ அலையன்னு அலைஞ்சிட்டு வரீங்க? அலையிறதுல தான் துப்பு அடிச்சிட்டு வராதான்னு தேடிட்டு இருக்கோம். கிடைச்சதா? அது தொழில் ரகசியம். கிடைச்சா மனசுல இருக்கும், கிடைக்கலன்னா மண்டையில இருக்கும். அப்படின்னா திட்டத்துக்கு மேல திட்டம் உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, அப்ப திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் உருப்படாத கேசுங்க. துப்பறியறத விட்டுட்டு ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிங்க. அதுல காக்கா கதை நரி கதை நிறைய இருக்கு. வேலுசாமி, வெட்டி பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாரு, உருப்படியாதான்னு பதார்த்தமா உருவாகும். அப்போ எனக்கு சமைக்க தெரியாது நினைச்சீங்களா? அப்போ எங்களுக்கு துப்பறிய தெரியாதுங்கிறீங்களா? நீங்க துப்புறீங்களோ துப்புலையோ, நான் சமைச்சு நிரூபிக்கிறேன். நாங்களும் படிச்சு நிரூபிப்போம். எங்க மருந்து கொண்டு சொல்லுங்க பாக்கலாம், உங்களால முடியுமாங்கிறத ஒத்துக்கிறேன். எங்க திறமையை இப்பவே இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்கணுமா? எங்க நிரூபிங்க பாக்கலாம். என்ன ஒரு மாதிரியா வரீங்க, அடிக்க வரீங்களா? டேய், வேலுசாமி ஆராய்ச்சி பண்ணுங்கடா. இது என்ன டவல? இது வேட்டியில துண்டு. இது என்ன பூ? கனகாம்பர பூ. டேய், என்ன பண்றீங்க? உள்ளதை எடுத்துறாதீங்கடா. பாருங்க. என்னத்தை கவிட்டு போறாங்க? இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்புறாங்களே. நாங்க உன்னை பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறோம். என்னப்பா? சொல்லட்டுமா? குழப்புறாங்க. நீ இன்னைக்கு நான் இன்னைக்கு நீ சிகப்பு. சிகப்பு? நீ இன்னைக்கு சிகப்பு கலர் வெட்டி போட்டிருக்க. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, என்ன ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ? இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்கு எந்த கலர் ஜெட்டி போட்டு வந்தாலும் நாங்க சொல்லுவோம். சொல்லுவீங்க. ஜட்டி போட்டா தானே சொல்லுவீங்க. ஜட்டியை போடாம விட்டுட்டா? நீ எத்தனை வருஷமா மிஸ்டர் தாமோதரன் கிட்ட வேலை செய்யற? 7 வருஷம் ஐயா. நீ? அவரோட ஒண்ணு கம்மி, 6. அவர் ரொம்ப நல்லவர் சார். ஒரு பாம்பு வந்தா கூட நான் பயந்துட்டேன், குடிச்சு கொண்டு போய் வெளில விட்டோடான்னு சொல்லுவாரு. அவர் மேல ஒரு குலக்குத்த வந்திருக்குண்டா, அது அடியாய சார், அக்ரோம் சார். டிரைவர், அவர் எங்கெங்க போவாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் அனாவசியமா வெளியே போக மாட்டாரு. ஆபீஸ் போவாரு, கோயிலுக்கு போவாரு. மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரி தான். அவர் ஒரு உத்தமருங்க. ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா? ரொம்ப நன்றிங்க. இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது, அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பு கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பூ வைப்பாங்க? அதைத்தான் கேட்கிறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பரிச்சை எப்படி சார் வைக்க முடியும்? நீ யாருமா? பேரு முத்தமா சார், இந்த வீட்டுல வேலை செய்யுது. 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு, என் கூட தான் வேலை செய்யுது. நான் ஒண்ணு கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே. அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அது எப்படிங்க என் வாயில சொல்றது? என் வாய் ரிப்பேரா? சும்மா இரியா. தடி பிடிச்சவள தண்டல்காரன் ஆகும்போது உண்மை எப்படிங்க வெளிவரும்? நான் கேட்கறது உங்க முதலாளிய பத்தி. அதுதாங்க சொல்றேன். நல்லவங்களுக்கு சோதனை வரும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க குறிப்படவே மாட்டாங்க.
அவங்க கை கால் விளங்காம ஒரு குளிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது. அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டது போ. இவ யார சொல்ற? சரி, அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு வழங்க மாட்டவரா? ஆமா முத்தம்மா. நாசமா போக. இங்கே ஏண்டி கை நீட்டுற? 5 நீட்டு. உன்ன இல்லையா? அவரேதான். இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இந்தா, இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான். இங்கே போறேன்டா. அமிதாபச்சா அவன் தண்ணி சாப்பிட வந்தான்டா. என்ன குடிச்ச வலிச்சாமே? அது நன்னாரி போட்ட தண்ணி. தினமும் பாதி ராத்திரில குடிப்பேன். காலையில காலி ஆயிரும். அப்ப ஏன் சத்தம் இல்லாம போன? சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல எந்திரிச்சுக்குவாங்கல்ல, அதுக்குத்தான். அப்படியா? ஆ. அப்ப நீ சத்தம் இல்லாம குடி. ஆ. நாங்க சத்தம் இல்லாம போய் படுக்கிறோம். வாங்க. போயிட்டாங்க. ஏலா முத்தம்மா உன் மனசு எம்புட்டு எங்கிட்ட வருடி. இந்த முத்தம்மா பத்தி பேசும்போது ஏதாவது ஒண்ணு வரும். சை. ஹலோ, தாமோதர வீடா? ஆமா, இது தாமோதர வீடுதான். அவர் இல்ல, அதனால அவர் அசிஸ்டன்ட் வேலுச்சாமி பேசுறார். நீங்க யாரு? கீதா இருக்காங்களா? கீதாமா தான் வேணுமா? நாங்கெல்லாம் வேண்டாங்களா? ஆமா. சரி, ஆம்பளைக்கே ஒரு மதிப்பு இல்லாம போச்சு. ஹாய், சாரி சார். கீதா தான் வேணும். ஆமா, இவ்வளவு முக்கியமா விசாரிக்கீங்களே, நீங்க யாரு? நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கீதா கூப்பிடு. என்ன மரியாதை தேயுது? வாங்க கீதாம்மா, உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு. ஏதோ ஒரு ஆண் குரல் பேசுது. யாருன்னு கேட்டா உங்ககிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்லுது. அது யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் போன்ல தானா? நீ உன் வேலையை பாரு. டீ காபி, டீ காபி. ஏய், பழச மறக்க முடியலையம்மா. காபி டீ, காபி டீ. ஹலோ சேகர். சேகரா? நோ 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 நோ, நான் மகன் பேசுறேம்மா. அங்கிள். அங்கிளா? கீதா, உங்க அப்பாவை விடுதலை பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோமா? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ஓ, வெல்கம். கீதா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஆமா, நீ வீட்டுல தனியா தானே இருக்க? போர் அடிக்கல? வா என் வீட்டுக்கு, நாம 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடுவோம். இல்ல அங்கிள், அப்பா விடுதலை ஆகுற வரைக்கும் நான் யார் வீட்டுக்கும் போறதா இல்ல. என் வீட்டு கூட வா. சாரி அங்கிள். இட்ஸ் ஆல் ரைட். வச்சிடறோமா? காத்து சேகர் பக்கம் అడిக்குదా? ఇది సనాతన ధర్మంతో నడుస్తున్న దేశం, కర్మభూమి. మీరు పిచ్చి పిచ్చి వేషాలు వేయకండి.